சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு முகமது நபி. சான் பிரான்சிஸ்கோ, 25 மார்ச் 1900. புத்தர், இயேசு, முகமது இவர்களின் உபதேசங்களை சமரசப்படுத்துவதுதான் கிருஷ்ணரின் புராதான செய்தி. இந்த மூவரும் ஆளுக்கொரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதை அதன் எல்லை வரை நீட்டினார்கள். காலத்தால் கிருஷ்ணர் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு முந்தியவர். அவரது செய்தி மிகவும் பழமையானது. ஆயினும் அவர் தமக்கு முன்பிருந்த கருத்துக்களை சமரசப்படுத்தினார் என்று சொல்லலாம். புத்த மதத்தின் காரணமாக எழுந்த அலையினால் அவருடைய உபதேசம் சிறிது காலத்திற்கு மூழ்கி கிடந்தது. இன்று அது இந்தியாவின் தனிப்பெரும் செய்தியாக உள்ளது. நீங்கள் விரும்புவதானால் இந்த பிற்பகலில் முகமது நபி என்னும் இந்த மாபெரும் அரேபிய தீர்க்கதரிசியின் பணியை பற்றி பேச விளைகிறேன். ஒவ்வொரு இறை தூதரும் ஒரு புதிய அலையை, ஒரு புதிய அமைப்பை உருவாக்குகிறார் என்பது மட்டுமல்ல, அவரே ஒரு புதிய அலையின் படைப்பாக இருக்கிறார். எதையும் சாராத காரணம் என்பது கிடையாது. எல்லா காரணங்களுமே காரணம், காரியம் என்று தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவைதான். தந்தை தந்தையாகவும் மகனாகவும் மாறி மாறி இருக்கிறார். தாய் தாயாகவும் மகளாகவும் மாறி மாறி இருக்கிறாள். இந்த இறை தூதர்கள் பிறந்த காலத்தின் சூழ்நிலைகளை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாகரிகத்தின் தனித்தன்மை இதுதான். ஓர் இனத்திலிருந்து கிளம்புகின்ற அலை தன் பிறப்பிடத்திலிருந்து தூர தேசங்களுக்கு சென்று அங்கே அற்புதமான ஒரு நாகரிகத்தை தோற்றுவிக்கிறது. பழைய இடங்கள் அதே காட்டுமிராண்டித்தனத்தில் மூழ்கி கிடக்கின்றன. இந்துக்கள் இந்தியாவுக்கு வந்தனர். மத்திய ஆசியாவின் பழங்குடிகள் அதே பண்பாடற்ற நிலையில் விடப்பட்டனர். இஸ்ரேலியர்கள் எகிப்திலிருந்து இவ்வாறே வெளிவந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். அவர்களின் தாயகம் அரேபிய பாலைவனம். அங்கிருந்து ஒரு புதிய பணி ஆரம்பிக்கிறது. எல்லா நாகரிகங்களும் அவ்வாறே வளர்கின்றன. ஒரு குறிப்பிட்ட இனம் நாகரிகம் பெறுகிறது. அதைத் தொடர்ந்து ஒரு நாடோடி இனமும் உருவாகிறது. நாடோடிகள் எப்போதும் போருக்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் சென்று மற்றொரு இனத்தை வெல்கிறார்கள். அந்த கலப்பின் மூலம் புதிய இரத்தமும் வலுவான உடலமைப்பும் கொண்ட புதிய இனம் உருவாகிறது. வெல்லப்பட்ட இனத்தை இவர்கள் தங்கள் ஆதிக்கத்திற்கு உட்படுத்தி அவர்களை வளர்ச்சியுற செய்து நாகரிகத்தில் முன்னேற்றமடைய செய்கிறார்கள். ஓர் இனம் இவ்வாறு பண்பட்டு நாகரிகத்தில் மேன்மையுற்று உயர்கிறது. பிறகு சீரழிய தொடங்குகிறது. அப்போது மற்றொரு இனம் வந்து அதை வெல்கிறது. அவர்களின் கலை, விஞ்ஞானம் முதலியவற்றை தங்கள் வசப்படுத்தி கொண்டு நாகரிகத்தை மேலும் வளர்க்கிறார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உலகம் இயங்காது. ஒரு மாமனிதன் தோன்றியதும் அவனை சுற்றி கதைகள் பல பின்னப்படுகின்றன. மதம் என்பது விஞ்ஞானமும் உண்மையும் தவிர வேறல்ல. உண்மை என்பது எந்த புராணத்தையும் விட அழகானது. புராதான கிரேக்கர்கள் மறைந்தனர். நாடு ரோமானியர்களின் ஆதிக்கத்தில் வந்தது. ரோமானியர்களோ அப்போதுதான் கலை, விஞ்ஞானம் பற்றியெல்லாம் படிக்க தொடங்கியிருந்தனர். அவர்கள் வெறும் காட்டுமிராண்டிகள், போரிட்டு வெல்பவர்கள். கலைக்கண்ணோ கவிதை நயமோ அவர்களிடம் இல்லை. எப்படி ஆள்வது, எப்படி எல்லாவற்றையும் ரோமின் கீழ் கொண்டு வருவது, அவற்றை எப்படி அனுபவிப்பது என்பது அவர்களுக்கு தெரியும். அது பெரிய விஷயம்தான். பிறகு பிரச்சனைகள், ஆடம்பரம், புதிய அந்நிய மதம் என்று பல காரணங்களால் ரோம பேரரசும் வீழ்ந்தது. அங்கு ஏற்கனவே 600 ஆண்டுகளாக கிறிஸ்தவ மதம் இருந்து வந்தது. ஓர் இனம் பண்பாடற்றதாக இருக்குமானால் அங்கே ஒரு புதிய மதத்தை பலவந்தத்தின் மூலம் திணிக்க முடியும். மாறாக அந்த இனம் பண்பாடு உடையதாக இருக்குமானால் வருகின்ற மதத்தை அது அழித்துவிடும். ரோம பேரரசு இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. பாரசீகர்கள் இதை கண்டார்கள். வடக்கில் உள்ள ஆதிவாசிகளிடம் கிறிஸ்தவ மதம் இந்த கதியையே அடைந்தது. ஆனால் ரோம பேரரசின் கிறிஸ்தவ மதம் பாரசீகத்திலிருந்து கொஞ்சம், யூதர்களிடமிருந்து கொஞ்சம், இந்தியாவிலிருந்து கொஞ்சம், கிரீஸிலிருந்து கொஞ்சம் என்று ஒரு கலவையாக இருந்தது.
எப்போதும் போரினால் இனம் அழிகிறது. சிறந்தவர்கள் போரில் கொல்லப்படுகிறார்கள், கோழைகள் எஞ்சுகிறார்கள். இவ்வாறு இனத்தின் சீரழிவு தொடங்குகிறது. மனிதன் தரத்தில் தாழ்கிறான். ஏன்? சிறந்த மனிதர்கள் எல்லாம் போர் வீரர்கள் ஆகிவிடுகிறார்கள். ஓர் இனத்தின் சிறந்தவர்களை எல்லாம் போரில் ஈடுபடுத்தி இவ்வாறு தான் இனங்களை போர் அளிக்கிறது. இனி மடங்கள் உள்ளன. எல்லா துறவியரும் பாலைவன குகைகளுக்கு தியான வாழ்க்கைக்காக சென்று விட்டனர். படிப்படியாக மடங்கள் பணம் மற்றும் ஆடம்பரத்தின் மையங்களாயின. இந்த மடங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் ஆங்கிலோ சாக்சன் இனமாக ஆகியிருக்க முடியாது. பலவீனமானவர்கள் ஒவ்வொருவரும் அடிமையை விட கேவலமானவர்களே. இந்த குழப்ப நிலையில் ஒளிக்கும் பாதுகாப்பிற்கும் மடங்களே மையங்களாக திகழ்கின்றன. பண்பாடு அதிகமாக வேறுபடுகின்ற இடங்களில் சண்டை இருப்பதில்லை. போரும் பூசலும் எல்லாமே ஒரே மூலத்திலிருந்துதான் தோன்றின. இந்த குழப்பங்களுக்கு இடையில்தான் முகமது நபி தோன்றினார். முகமது இளைஞராக இருந்தபோது மதத்தை பற்றி அதிகம் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அவர் பணம் சம்பாதிப்பதிலேயே நாட்டம் உடையவராக இருந்தார். அவர் மிக நல்லவர், அழகான இளைஞர். ஒரு பணக்கார விதவை இருந்தாள். அவள் இவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள். உலகின் பெரும் பகுதிக்கு முகமது சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார். ரோமானிய பாரசீக பேரரசுகள் அவரது காலடியில் கிடந்தன. அவருக்கு பல மனைவியர் இருந்தனர். அவருக்கு எந்த மனைவியை மிகவும் பிடிக்கும் என்று ஒரு நாள் கேட்டபோது அவர் தம் முதல் மனைவியை காட்டினார். ஏனெனில் முதலில் இவள்தான் என் மீது நம்பிக்கை வைத்தாள் என்றார் அவர். பெண்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. சுதந்திரம் அடையுங்கள், எது வேண்டுமானாலும் பெறுங்கள். ஆனால் பெண்களுக்கே உரித்தான அந்த குணத்தை இழந்து விடாதீர்கள். பாவச் செயல்கள், உருவ வழிபாடு, கேலிக்கிடமான வழிபாடுகள், மூட நம்பிக்கை, நரபலி இவற்றையெல்லாம் கண்டு முகமது வேதனைப்பட்டார். யூதர்கள் கிறிஸ்தவர்களால் சீரழிக்கப்பட்டனர். கிறிஸ்தவர்களோ தங்கள் சொந்த நாட்டு மக்களாலேயே இன்னும் மோசமாக சீரழிக்கப்பட்டனர். நாம் எப்போதும் அவசரப்படுகிறோம். பெரிய செயல் ஏதாவது செய்ய வேண்டுமானால் நிறைய ஆயத்தங்கள் தேவை. இரவும் பகலும் நிறைய பிரார்த்தனை செய்த பிறகு முகமதுவுக்கு கனவுகளும் தெய்வீக காட்சிகளும் தோன்ற ஆரம்பித்தன. ஒரு நாள் கபீரியில் அவரது கனவில் தோன்றி அவர் உண்மையின் தூதர் என்று அறிவித்தார். மேலும் இயேசு, மோசஸ் இன்னும் மற்ற தீர்க்கதரிசிகள் அனைவருடையவும் செய்திகள் மறைந்துவிடும் என்றும் அதனால் பிரச்சாரம் செய்யும்படியும் சொன்னார். இயேசுவின் பெயரால் கிறிஸ்தவர்கள் அரசியல் பிரச்சாரம் செய்வதையும் பாரசீகர்கள் துவைதத்தை பிரச்சாரம் செய்வதையும் கண்ட முகமது, நம் கடவுள் ஒரே கடவுள், எல்லாவற்றிற்கும் அவரே தலைவர், அவரை யாருடனும் ஒப்பிட முடியாது என்று போதித்தார். கடவுள் கடவுளே, இதில் தத்துவமோ சிக்கலான நீதிநெறி கொள்கைகளோ கிடையாது. நமது கடவுள் இரண்டற்ற ஒருவர். முகமது அவருடைய தீர்க்கதரிசி. இதை மெக்காவின் தெருக்களில் முகமது பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். மக்கள் அவரை கொடுமைப்படுத்த தொடங்கவே மெதினா நகருக்கு ஓடினார். அவர் போரிடத் தொடங்கினார். முழு இனமும் இணைந்தது. முகமதிய மதம் உலகத்தை இறைவன் பெயரால் பிரளயத்தில் ஆழ்த்தியது. என்ன ஒரு வெல்லும் சக்தி! நீங்கள் மிகவும் மூட நம்பிக்கை உள்ளவர்கள், விருப்பு வெறுப்பு உள்ளவர்கள். இந்த தூதர்கள் கடவுளிடமிருந்துதான் வந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் எப்படி இவ்வளவு உயர்ந்தவர்களாக இருக்க முடிந்தது? நீங்கள் ஒவ்வொரு குற்றத்தையும் பார்க்கிறீர்கள். நம் எல்லோரிடமும் குற்றங்கள் உள்ளன. யாரிடம் இல்லை? யூதர்களிடம்தான் எத்தனையோ குற்றங்களை காட்ட முடியும். தீயவர்கள் எப்போதும் குற்றங்களை பார்க்கிறார்கள். ஈக்கள் புண்களை தேடுகின்றன, வண்டுகளோ மலர்களில் உள்ள தேனை தேடுகின்றன. ஈக்களை பின்பற்றாதீர்கள், வண்டுகளின் வழியை பின்பற்றுங்கள். முகமது அதற்கு பிறகு எத்தனையோ பெண்களை திருமணம் செய்து கொண்டார். மாமனிதர்கள் 200 பேரை கூட திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் உங்களை போன்ற பெரியவர்கள்
ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூட நான் அனுமதிக்க மாட்டேன். மாமனிதர்களின் குணப்பாங்கு மர்மமானது. அவர்களுடைய வழிகள் நமக்கு புரியாது. நாம் அவர்களை எடை போடக்கூடாது. இயேசு முகமதுவை எடை போடலாம். நீங்களும் நானும் யார்? சிறு குழந்தைகள். இந்த மகாத்மாக்களை பற்றி நமக்கு என்ன தெரியும்? முகமதிய மதம் பாமரர்களுக்கு ஒரு செய்தியாக வந்தது. முதல் செய்தி சமத்துவம். ஒரு மதம்தான் உள்ளது, அதுதான் அன்பு. ஈனம், நிறம் என்று எதை பற்றியும் கேள்வி கிடையாது. இதில் சேருங்கள். இந்த செயல்முறை பண்பு வெற்றி கண்டது. அந்த பெரிய செய்தி முற்றிலும் எளிமையாக இருந்தது. மண்ணையும் விண்ணையும் படைத்த ஒரே கடவுளை நம்புங்கள். சூன்யத்திலிருந்து இவையெல்லாம் அவரால் படைக்கப்பட்டன. கேள்வி ஒன்றும் கேட்காதீர்கள். அவர்களுடைய மசூதிகள் புராட்டஸ்டன்ட் சர்ச்சுகளைப் போல் உள்ளன. இசை கிடையாது, ஓவியங்கள் கிடையாது, படங்கள் கிடையாது. ஒரு மூலையில் ஒரு மேடை, அதன் மீது குரான். மக்கள் வரிசையாக நிற்கின்றனர். அங்கே புரோகிதர் இல்லை, பாதிரி இல்லை, பிரச்சாரகர் இல்லை. பிரார்த்தனை செய்பவன் மக்கள் கூட்டத்தில் நிற்க வேண்டும். சில பகுதிகள் அழகாக இருக்கின்றன. இந்த புராதன மனிதர்கள் கடவுளின் தூதர்கள். நான் அவர்களை வீழ்ந்து வணங்குகிறேன். அவர்களுடைய கால் தூசியை கண்ணில் ஒத்திக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் மறைந்து விட்டார்கள். நாம் உயிருடன் இருக்கிறோம். நாம் முன்னேற வேண்டும். இயேசுவையோ முகமதையோ போல் நடிப்பது மதம் அல்ல. நடிப்பு நன்றாக இருந்தாலும் அது அசலாகாது. இயேசுவைப் போல் நடிக்காதீர்கள். இயேசுவாகவே ஆகுங்கள். இயேசு, புத்தர், இன்னும் மற்றவர்களைப் போல் நீங்களும் உயர்ந்தவர்களே. அப்படி இல்லையென்றால் நாம் போராடி அப்படி ஆக வேண்டும். நாம் இயேசுவை அப்படியே ஒத்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதற்காக நான் யூதனாக பிறக்க வேண்டியது அவசியமில்லை. உங்கள் இயல்பிற்கு உண்மையாக இருப்பதுதான் உண்மையான மதம். உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் இல்லாவிட்டால் கடவுள் எப்படி இருக்க முடியும்? அல்லது வேறு யார்தான் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எல்லையற்றதை உணர்வது மனம்தான். நான் கடவுளை பார்க்கிறேன், அதனால்தான் அவர் இருக்கிறார். நான் கடவுளை நினைக்காவிட்டால் என்னை பொறுத்தவரை அவர் இல்லை. இதுதான் மனித முன்னேற்றத்தின் கம்பீரமான ஏறு நடை. இந்த மகான்கள் நமது பாதையில் உள்ள வழிகாட்டி கம்பங்கள். அவர்கள் அவ்வளவுதான். சகோதரர்களே, மேலே செல்லுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாமோ அவர்களை பற்றி கொள்கிறோம். நாம் முன்னேற விரும்புவதில்லை. நாம் சிந்திக்க விரும்பவில்லை. நமக்காக மற்றவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த இறை தூதர்கள் தங்கள் பணியை முடித்து விட்டார்கள். நாம் எழுந்து வேலை செய்ய வேண்டுமென்று அவர்கள் சொல்கிறார்கள். 100 வருடங்கள் கழித்து நாம் அவர்களுடைய செய்தியை மட்டும் பிடித்து கொண்டு தூங்கப் போய்விடுகிறோம். நம்பிக்கை, கொள்கை, கோட்பாடு என்றெல்லாம் பேசுவது மிக எளிது. ஆனால் குணநலனை உருவாக்குவதோ புலன்களின் எழுச்சியை தடுத்து நிறுத்துவதோ கஷ்டம். நாம் பணிந்து விடுகிறோம். நாம் வஞ்சகர்கள் ஆகிறோம். மதம் என்பது கொள்கை அல்ல, நியதியும் அல்ல. அது ஒரு வேலை கிரமம், அவ்வளவுதான். கொள்கைகளும் நியதிகளும் பயிற்சிக்காகவே. அந்த பயிற்சிகளில் நாம் வலிமை பெறுகிறோம். கடைசியில் தலைகளை உடைத்து சுதந்திரர்கள் ஆகிறோம். பயிற்சியை தவிர கொள்கைகளால் வேறு எந்த பயனும் இல்லை. பயிற்சியால் தான் ஆன்மா நிறைநிலை அடைகிறது. நான் நம்புகிறேன் என்று சொல்லும்போது அந்த பயிற்சி நின்று விடுகிறது. எப்போதெல்லாம் தர்மத்திற்கு வீழ்ச்சியும் அதர்மத்திற்கு எழுச்சியும் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நான் மனித உரு எடுக்கிறேன். நல்லவர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும் ஆன்மீகத்தை நிலைநாட்டுவதற்கும் நான் யுகந்தோறும் வருகிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார். ஒளியின் தூதர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் நமது மாபெரும் ஆச்சாரியர்கள், நமது மூத்த சகோதரர்கள். இருந்தாலும் நாம் நம் வழியிலேயே போக வேண்டும்.